கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரி வெளியே மொறு மொறுன்னு உள்ளே நல்லா ஃப்ளஃபியான உளுந்து வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட். 150 கிராம் உதயம் உளுந்து, 1 டீஸ்பூன் பச்சரிசியை நல்லா ஓவர் நைட் ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1½ டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் போல் மிளகு, சீரகம், துருவின இஞ்சி 1/4 டீஸ்பூன், ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாவை ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 4லேருந்து 5 போல் கருவேப்பிலை இலை பிச்சு சேர்த்துக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் போல் வெங்காயம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. ஓவர் நைட் ஊற வச்சா எண்ணெய் குடிக்கும் அப்படி சொல்லுவாங்க. நம்ம 1½ டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதால இது குடிக்காது. கையில் லைட்டாக தண்ணி தொட்டுக்குங்க. மாவு பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ளஃபியாக புசு புசுன்னு இருக்குன்னு. இப்போ இது மாதிரி நடுவில் ஒரு ஹோல் பண்ணி நல்லா எண்ணெய் காஞ்சதும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்குங்க. இப்போது வடையை சேர்த்தாச்சு. மீடியம் ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வேக விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு கலர் மாறி இருக்கும். இப்போது அகெயின் அதை திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுங்க. மொத்தமாக 10 மினிட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு வடை ரெடி ஆகிருக்கும். அந்த எண்ணெயில் இருக்க பபிள்ஸ் எல்லாம் அடங்கி நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வடை மொறு மொறுன்னு ரெடி ஆகிருக்குன்னு. நான் சொன்ன ஸ்டெப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பரான கடை ஸ்டைல் மெதுவடை வீட்டிலையே செய்யலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.